அந்த சாங்கோட ஸ்ருதியை நீங்க கம்மியும் பண்ணலாம், அதிகமும் பண்ணலாம். இப்படி ஒரு டிப்பு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சாங்கை தேர்ந்தெடுக்காதனால என்ன ஆகும்னா, நீங்க பாடுற பாட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போகலாம். இல்ல உங்களுக்கு உங்க வாய்ஸ்னால எட்ட முடியாது. ரொம்ப ஹையா இருக்கலாம், ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா சில லைன்ஸ் பாடும்போது மாதிரி கீழே ரொம்ப பேஸ்ல காத்து வர மாதிரி இருக்கலாம், வாய்ஸ் வெளியே வராம. சொல்லியே டிவில எல்லாம் பாடுறாங்க இல்லையா, இப்போ அந்த பாட்டு ஜி ஸ்ருதியில இருக்குன்னா அவங்க எஃப் ஸ்ருதியில கூட அந்த சாங்கை பாடுவாங்க. பட் கேட்கும் போது உங்களுக்கு அதே மாதிரி தான் தெரியும். ஹாய் சிங்கர்ஸ், வெல்கம் டு சிங்கீசி வித் ஷோபிகா. இந்த வீடியோல ஒரு பாடலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நிறைய பேர் நல்லா பாடணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சாங்கை தேர்ந்தெடுக்காதனால என்ன ஆகும்னா, நீங்க பாடுற பாட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போகலாம், இல்ல உங்களுக்கே சாட்டிஸ்பாக்சன் ஏற்படாம போடலாம். அந்த மாதிரி உங்க வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னா, செலக்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இதுக்கு ரிலவெண்டா இன்னும் நிறைய நான் சிங்கிங் டிப்ஸ் வீடியோஸை உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள், எப்போ சாங்கை தேர்ந்தெடுக்கிறது, காம்படிஷனுக்கு தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒரு டாப் 10 டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ குயிக்கா நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களோட சிங்கிங் ஜர்னிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 1, உங்களோட வாய்ஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடலை சூஸ் பண்ணுங்க. வாய்ஸ் ரேஞ்சுங்கிறது நான் ஆல்ரெடி வாய்ஸ் ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஒரு பாட்டை நீங்க கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சில லைன்ஸ் எல்லாம் உங்க வாய்ஸ்னால எட்ட முடியாது, ரொம்ப ஹையா இருக்கலாம், ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா சில லைன்ஸ் பாடும்போது மாதிரி கீழே ரொம்ப பேஸ்ல காத்து வர மாதிரி இருக்கலாம், வாய்ஸ் வெளியே வராம. அந்த மாதிரி ரொம்ப லோவா இருந்த மாதிரி இருந்தாலும் அந்த சாங்கை எடுக்காதீங்க, ரொம்ப ஹையா இருந்தாலும் அந்த சாங்கை எடுக்காதீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணுங்க. பிடிச்ச சாங் எப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னு இருக்கலாம், அதே மாதிரி நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சாங்கா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாங்கை நீங்க முதல்ல செலக்ட் பண்ணும்போது என்ன ரீசன்னா, ஸோ அந்த பாட்டை நீங்க நிறைய தடவை கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்க சலிச்சுக்கவே மாட்டீங்க. அது ஒரு மெயினான ரீசன். இல்லைன்னா சில பேருக்கு என்ன ஆகுனா, அட போப்பா எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாங்கை நீங்க ஃபெட்டப் ஆகி விட்டுடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு நல்ல எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபேவரட்டான ஒரு பாடலை நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 3, நிறைய ஃபாஸ்டான லிரிக்ஸ் இருக்கிற மாதிரி பாடல்களை எடுத்தோடனே நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா மெயின்லி நிறைய இந்த ஃபாஸ்டான வார்த்தைகள் வர மாதிரி, வாயில டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்க மாதிரி பாடல்கள், நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, இதை மனப்பாடம் பண்ணவே கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சாங்ஸ் நீங்க எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நீங்க ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த சாங் லிரிக்ஸை மறக்கலாம், இல்ல கிளாரிட்டி மிஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சார் முதல் பாட்டே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸை நீங்க ரொம்ப லூஸ் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா போயிடும். அதனால எடுத்த உடனே ஒரு சிம்பிளான லிரிக்ஸ் இருக்கிற மாதிரி ஈஸியான பாடலை எடுத்து செலக்ட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 4, நிறைய அந்த கமகா, இந்த கர்நாடிக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி சாங்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இது நான் யாருக்கு சொல்றேன்னா, நீங்க கர்நாடிக் மியூசிக்கே படிக்கல, கேள்வி ஞானத்திலே சூப்பரா பாடுற ஒரு பர்சன்னா, எடுத்த உடனே நிறைய கமகம் இருக்கிற பாடல்கள்லாம் நீங்க கேள்வி ஞானத்துல பாடலாம். பட் ஸ்டில் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பாடும் போதுதான் தெரியும், இல்ல இந்த இடத்துல நீங்க இன்னும் சரியா வரல, நீங்க கர்நாடிக் மியூசிக் படிக்காதனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படிலாம் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நீங்க மூட் அப்செட் ஆயிடுவீங்க. அதனால எடுத்த உடனே உங்களுக்கே தெரியும், கேட்கும் போதே ரொம்ப மெலடி ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி, அதாவது அந்த டியூனே ரொம்ப சிம்பிளா இருக்கு, அந்த மாதிரி சாங்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து செலக்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 6, உங்க வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி சாங். ஸோ உங்களுக்கே உங்க வாய்ஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கும் கரெக்டா, என் வாய்ஸ் ஒரு சாஃப்டான வாய்ஸ் தாங்க, இல்ல இந்த சிங்கர் மாதிரி தான் இருக்கும், அப்படி கூட ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த சிங்கர் மாதிரி தான் என்னோட வாய்ஸ் இருக்கும், இல்ல என்னோட வாய்ஸ்க்கு ஒரு கணீரான வாய்ஸ், ஸோ நான் ஃபாஸ்டான குத்து சாங்ஸ் தான் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் அபிப்பிராயத்தை வச்சு அந்த மாதிரி சாங்கை செலக்ட் பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே போயிட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ரேஞ்சிலே இல்லாத மாதிரி ஒரு சாங்கை செலக்ட் பண்ணீங்கன்னா, நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். ஸோ உங்க வாய்ஸ்க்கு மெலடி தான் நல்லா வரும்னா ஃபர்ஸ்ட் மெலடி சாங்கை பாடுங்க. இல்ல நான் நல்லா பவர்ஃபுல்லா கொடுப்பேன், ஸோ எனர்ஜெட்டிக்கான சாங் பாடுவேன்னா அந்த மாதிரி பாடுங்க. அப்போ ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. டிப் நம்பர் 7, நிறைய ப்ரீதிங் கேப் இருக்க மாதிரி பாடல்கள் பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சாங்கை கேட்கும் போதே தெரியும், கேட்கும் போதை விட கூடவே நீங்க பாடி பார்க்கும்போது
எங்கன்னா நிறைய வந்து இந்த மூச்சு எடுக்கவே இடம் இல்லை, அந்த மாதிரி சில பாடல்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து இந்த சரசர சாரக்காத்து எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லைனை ஒரே மூச்சுல எல்லாம் பாடியிருப்பாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் இந்த எஸ்பிபி சார் சாங் இருக்கு இல்லையா, மண்ணில் இந்த காதல், அந்த மாதிரி எடுத்த உடனே மூச்சு விடவே கேப் இல்லாத மாதிரி சாங்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகளை முழுங்குற மாதிரி ஆயிடும். அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடும். கடகடகடன்னு நான் பாடி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரீதிங் கேப்பே இல்லாதனால உங்களால அந்த ஃபீலை டெலிவர் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எப்போ நீங்க பண்ணலாம்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஸோ எடுத்த உடனே அந்த மாதிரி ப்ரீதிங் கேப்ஸ் கம்மியா இருக்கிற சாங்கை அவாய்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 8, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப். என்னன்னா, நீங்க நினைக்கலாம் ஒரு சாங்கை கேட்கும் போது அந்த ஒரிஜினல் ஸ்ருதியிலேயே நம்ம பாடணும், நம்ம வாய்ஸ் கர் வந்து செட் ஆகலைன்னா இந்த பாட்டு வரல. அப்படி பாத்தீங்கன்னா எந்த பாட்டுமே உங்களுக்கு செட் ஆகாம இருக்கும். நான் சொல்றது வந்து யாருக்குன்னா, ஓரளவுக்கு நீங்க நல்லா பாட தெரியும், கரோக்கே ட்ராக்கோட பாடுறீங்க அப்படின்னா அந்த சாங்கோட ஸ்ருதியை நீங்க கம்மியும் பண்ணலாம், அதிகமும் பண்ணலாம். இப்படி ஒரு டிப்பு வந்து இருக்கு, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ இந்த ஸ்டேஜ் ஷோலே டிவில எல்லாம் பாடுறாங்க இல்லையா, இப்போ அந்த பாட்டு ஜி ஸ்ருதியில இருக்குன்னா அவங்க எஃப் ஸ்ருதியில கூட அந்த சாங்கை பாடுவாங்க. பட் கேட்கும் போது உங்களுக்கு அதே மாதிரி தான் தெரியும். என்ன ரீசன்னா, இப்போ அந்த பாட்டை வந்து ஒரு சின்ன குழந்தை பாடுது, ஒரு பெரியவங்க பாடின பாட்டுன்னா கண்டிப்பா அந்த குழந்தையோட வாய்ஸ்க்கு அந்த அந்த ஒரிஜினல் சாங்கோட ஸ்ருதி செட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு மேல் பாடின பாட்டை ஃபீமேல் பாடினாலும் செட் ஆகாது, ஃபீமேல் பாடின பாட்டை மேல் பாடினாலும் செட் ஆகாது. ஏன்னா 2 பேரோட ஸ்ருதி வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு சாங்கோட ஸ்ருதியை ஒரு ஸ்ருதி கம்மி பண்ணலாம், இல்லை 2 ஸ்ருதி கம்மி பண்ணலாம். அதே மாதிரி 1 or 2 செமிடோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி பண்றதுங்கிறத பத்தி நான் தனியா ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர். அண்ட் ஈஸியா ஒரு ஆப் யூஸ் பண்ணி பண்றதுக்கான ஷார்ட்கட் மெத்தடும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அந்த வீடியோட லிங்கை வந்து நான் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து கரோக்கே ட்ராக்கையோ இல்லை சாங்கையோ ஸ்ருதி கம்மி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம். ஓகேயா, அந்த பாட்டு வரலன்னு சொல்லிட்டு விடாம 1 or 2 ஸ்ருதி கம்மி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா பாட முடியும். ஓகே. டிப் நம்பர் 9, அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ ஒரு காம்படிஷனுக்கு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு நல்லா ஃபீல் வரும், அதாவது நான் அந்த பாட்டை நல்லா ஃபீல் பண்ணி பாடுவேன்னா அந்த மாதிரி சாங் எடுங்க. நீங்க ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் சிங்கர்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை வெளியே காட்டுற மாதிரி, இப்போ வந்து நிறைய வந்து கமகம் இருக்க மாதிரி பாடல்கள், நிறைய கர்நாடிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க மாதிரி சாங்ஸ் எடுத்தீங்கன்னா காம்படிஷன்ல பாடும்போது கண்டிப்பா சூப்பரா வந்து ஜட்ஜஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வராது, நான் கர்நாடிக்கே படிக்கல அப்படின்னா நீங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட்டான எனர்ஜெட்டிக் சாங் எடுத்துக்கோங்க. அப்போ கேட்கும் போது வந்து அவங்களுக்கே தெரியாம காலில் தாளம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி பாடல்னா அந்த காம்படிஷனை வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்க. ஸோ அதனால நீங்க எல்லாருமே குத்துப்பாட்டு எடுக்கணும்னு கிடையாது. சில பேருக்கு மெலடி பாடல் ரொம்ப நல்லா வரலாம், ஏன்னா அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு மென்மையான குரலா இருந்துச்சுன்னா, நல்லா ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீலோடையும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க. ஸோ உங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சு அந்த மாதிரி சாங்ஸை காம்படிஷனுக்கு செலக்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த பாட்டு பாடினாதான் சூப்பரா வந்து எல்லாம் கவனிப்பாங்க, இந்த பாட்டு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டிப் நம்பர் 10, உங்களோட இன்ஸ்டிங் சொல்றதை கேளுங்க. இப்போ என்னோட அம்மா சொன்னாங்க, என்னோட டீச்சர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் சொல்றது முதல்ல ஒரு ஸ்டேஜ் அனுபவம், ஒரு காம்படிஷன் போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே இது சக்சஸ் ஆகாது, நிறைய பேருக்கு ஃபெயிலியர்ல தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஃபெயிலியர் ஆனாதான் அடுத்தடுத்து நீங்க ஸ்டெப்ஸ் போக முடியும். ஸோ எடுத்த உடனே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகாம, பரவாயில்ல நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், பட் வந்து எனக்கு இது கிடைக்கல, பட் பரவாயில்ல நெக்ஸ்ட் நான் போக போக இம்ப்ரூவ் ஆகிக்குவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க இன்ஸ்டிங் சொல்றதை நீங்க கேளுங்க. ஸோ இந்த பாட்டு பாடினாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், அதாவது உங்களோட பாடி சிக்னல்ஸை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஓகேயா, ஸோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிறதுக்காக அந்த பாட்டை நீங்க ட்ரை பண்ணி ஃபுல்லா சொதப்படுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடலை, ஈஸியான பாடலை, உங்க மைண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங் எடுத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங் இப்போ 100% தர முடியலையா, ஒரு 80% உங்களால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மெயினா வந்து பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் பிகினர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய சிங்கிங் ரிலேட்டடான விஷயங்கள், சிங்கிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கவும், வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸை கத்துக்கவும், தமிழ் சினிமா பாடல்களை எப்படி ப்ரொஃபஷனலா பாடுறதுங்கிறத கத்துக்கிறதுக்கும் சிங்கீசி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கும் சொல்லுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த சேனல் வந்து தெரியறது இல்லை. வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் கமெண்டா சொல்றீங்க, இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.